அயோத்தி உலக மக்களின் பேசுபொருள். உலக நாடுகளை இந்தியாவை திரும்பி பார்க்கச் செய்த ஆச்சரியம். 500 ஆண்டுகால சாதனை. ஏறக்குறைய 100 ஆண்டுகால போராட்டம். வெறும் 4 ஆண்டுகளில் கோவிலை கட்டி முடித்த சாதனை. ஒரு அரசும் ஆட்சியாளரும் நினைத்தால் முடியாத விஷயத்தையும் முடித்து காட்டலாம் என்பதற்கு அயோத்தி ஒரு சான்று. 1800 கோடி செலவில் ஆயிரக்கணக்கான பேர் இரவு பகலாக உழைத்து இந்த குறுகிய காலகட்டத்தில் உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு இவ்வளவு பிரம்மாண்டமான கோவிலை கட்டியெழுப்ப முடியும் என்றால், அதே ஆட்சியாளர்கள் நினைத்திருந்தால் இந்தியாவில் சிறப்பான உள்கட்டமைப்பு வசதி, அனைவருக்கும் சமமான தரமான கல்வி, எல்லோருக்கும் பொதுவான சுகாதாரமான மருத்துவ வசதி, வேலைவாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், வறுமையில்லாத வல்லரசு இந்தியாவாக இவர்களால் மாற்றியிருக்க முடியும். ஆனால் சுதந்திரம் பெற்று 76 ஆண்டுகள் ஆகியும் எந்த ஆட்சியாளரும் இவை அனைத்தையும் விட ராமர் கோவில்தான் இந்தியாவின் கௌரவம் என்று கருதுகிறார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், மக்களையும் அவ்வாறே நம்பவும் வைக்கிறார்கள். அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோயிலை பற்றி பலருக்கும் பல்வேறு நேர்மறை எதிர்மறை கருத்துக்கள் இருந்தாலும் நாம் வரலாற்றை வரலாறாகவே பார்ப்போம். 1528 முகலாய வம்சத்தின் நிறுவனர் பாபரின் பெயரில் அயோத்தியில் கட்டப்பட்டதுதான் இந்த பாபர் மஸ்ஜித். வரலாற்றில் அயோத்தியை பற்றி அறிந்து கொள்ள கிடைக்கும் பழமையான வரலாற்று குறிப்புகளில் ஒன்று ஐனி அக்பர் என்ற பயண குறிப்பு நூல்தான். ஐனி அக்பர் என்பது முகலாயர்களின் ஆட்சி முறை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ள பயன்படும் நூல். இது பாரசீக மொழியில் அபுல் பைசல் என்பவரால் எழுதப்பட்டது. அவர் அந்த புத்தகத்தில் அயோத்தி இந்தியாவின் புனித நகரங்களில் ஒன்று, ராம்காட் அதாவது ராமச்சந்திரனின் கோட்டை, இங்கு விவசாயம் செழித்தோங்கி இருக்கிறது, அரிசி விளைச்சல் அதிகமாக இருந்தது, பூக்களும் பழங்களும் கொண்டாட்டங்களும் நிறைந்த பகுதி என்று தன் பயண குறிப்பில் கூறியிருக்கிறார். பின்பு வில்லியம் ஃபின்ச் எனும் ஆங்கில வணிகர் 1608 முதல் 1611 வரை பல ஆவணங்களை உருவாக்கியிருக்கிறார். அந்த ஆவணங்களில் அவர் அயோத்தி ராம்காட் என்றே பதிவு செய்திருக்கிறார். அதாவது ராமர் என்ற மனிதர் இந்த அயோத்தியில் வாழ்ந்திருக்கிறார் என்றும், பிற்காலத்தில் மக்களில் ஒரு சிலர் அவரை புனிதராக கருதி வணங்கத் தொடங்கினர் என்றும் குறிப்பிடுகிறார். பின்பு பல ஆண்டுகள் கழித்து ராமஜென்ம பூமி என்ற கோட்பாடும் வலிகளும் வேதனைகளும் நிறைந்த வரலாற்று அத்தியாயம் தொடங்கியது. இந்த போராட்டத்தை தொடங்கியவர் திக் விஜய்நாத் என்பவர்தான். இந்த திக் விஜய்நாத் என்பவர் மகாத்மா காந்தி சுடப்பட்டு இறப்பதற்கு முன்பு பல கூட்டங்களில் காந்தியை ஒழித்தால்தான் நம் நாடு முன்னேறும், அவரை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஆபத்தான கருத்தை விதைத்தார். பின்பு மகாத்மா காந்தியின் படுகொலையில் இவரும் ஒரு கொலை குற்றவாளியாக வழக்கில் சேர்க்கப்பட்டார். இவர் கோரக்பூர் மடத்தின் மடாதிபதிகளில் ஒருவராக இருந்தவர். பின்பு 1967 எம்பியாகவும் இருந்திருக்கிறார். இவர்தான் முதலில் ராமர் பிறந்த இடத்தில் ராமருக்கு கோவில் என்னும் முழக்கத்தை அரசியல் முழக்கமாக எடுத்துச் சென்றவர். இந்த சம்பவம் அரசியல் ஆவதற்கு முன்பு வரை 1800களில் பாபர் மஸ்ஜிதில் சர்ச்சை இருக்கத்தான் செய்தது. இரு தரப்பினரும் உரிமை கோரி போராடினார்கள். இரு தரப்பினருமே அங்கு வழிபாடும் நடத்தி கொண்டிருந்தனர். 1948 பீகாரை சேர்ந்த தீவிர வைஷ்ணவ சாது அபிராமதாஸ் என்பவர் திக் விஜயநாத்தின் பேச்சால் உந்தப்பட்டு 23/12/1949 அன்றைய பாபர் மசூதியில் ராமர் சிலைகளை திருட்டுத்தனமாக உள்ளே வைத்தார். இதன் மூலம் ராமர் கோயில் பற்றாளர்கள் மத்தியில் இவருக்கு மிகப்பெரிய புகழ் ஏற்பட்டது. அந்த அபிராமதாஸ் பற்றிய தகவல்களை அயோத்தி தி டார்க் நைட் என்ற 2 பத்திரிகையாளர்களால் எழுதப்பட்ட புத்தகத்தில் ஆவணமாக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை வைக்கப்பட்டு 32 ஆண்டுகளுக்கு பிறகு 1981 டிசம்பர் 3 அன்று அபிராமதாஸ் இறந்தார். அவர் உடலை எடுத்து சென்ற சாதுக்கள் பாபர் மசூதி வழியாக சென்று சராயு நதிக்கரையை அடைந்தார்கள். பின்பு அந்த சாதுக்கள் அபிராமதாஸின் சிதைக்கு முன்பாக நாங்கள் ராமர் கோவிலை கட்டியே தீர்வோம் என்று சபதமேற்றார்கள். 1985 முதல் 1986 வரை அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று விஸ்வ ஹிந்து பரிஷித் என்ற அமைப்பு மாபெரும் இயக்கத்தை தொடங்கியது.
1990 அப்போதைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எல்.கே. அத்வானி அகில இந்திய அளவில் ரத யாத்திரையை தொடங்கினார். இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் பீகாரில் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். இதன் பின்பு 1992 டிசம்பர் 6 இந்து கர சேவகர்கள் அடங்கிய கும்பலால் பாபர் மஸ்ஜித் இடித்து நொறுக்கப்பட்டது. இது இந்திய முஸ்லிம்களின் கருப்பு தினமாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் மதக்கலவரம் ஏற்பட காரணமாக இருந்தது. ஏறக்குறைய 2000த்திற்கும் அதிகமானோர் இந்த கலவரத்தில் இறந்து போனார்கள். இதன் பின்பு நடந்த மும்பை தொடர் குண்டுவெடிப்பு, கோத்ரா ரயில் எரிப்பு போன்ற கொடூர சம்பவங்களுக்கு பாபர் மஸ்ஜித் இடிப்பு ஒரு அடிப்படையாக அமைந்தது. 1994 பாபர் மஸ்ஜித் இடிப்பு குறித்து விசாரிக்க நீதிபதி லிப்ரான் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. 2002 சர்ச்சைக்குரிய இடம் சம்பந்தமாக பல்வேறு வழக்குகள் குறித்து அலகாபாத் நீதிமன்றம் விசாரிக்க தொடங்கியது. 2003 இந்திய தொல்லியல் துறை நடத்திய ஆய்வின் அடிப்படையில் சர்ச்சைக்குரிய இடத்திற்கு அடியில் கோவில் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆய்வின் நம்பிக்கை தன்மை குறித்து பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பினர். 2010 அலகாபாத் உயர்நீதிமன்றம் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தை வக்பு வாரியம், நிர்மோகி அகரா, ராம் லல்லா ஆகிய அமைப்புகளுக்கு 3ஆக பிரித்து வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. 2011 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அனைத்து அமைப்புகளும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். அந்த வழக்கின் அடிப்படையில் 2019 சர்ச்சைக்குரிய நிலத்தில் ராமர் கோயில் கட்டலாம் என்று வரலாறு காணாத தீர்ப்பை வழங்கியது உச்சநீதிமன்றம். இந்த தீர்ப்பு பெரும்பான்மை சமூகத்தின் நம்பிக்கையின் அடிப்படையிலே வழங்கப்பட்டது. அதேபோல் முஸ்லிம்கள் தனியாக மசூதி கட்டிக்கொள்ள சன்னி வக்பு வாரியத்திற்கு மத்திய அரசு 5 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாபர் மஸ்ஜிதோ இன்று ராமர் கோவிலோ வரலாற்று பிழை என்று சிலர் கருதுகிறார்கள். வரலாறு என்பது பிழைகள் நிறைந்ததுதான். அதில் இந்தியா ஒன்றும் விதிவிலக்கில்லை. அந்த பிழைகளை சரி செய்ய நாமும் அதே பிழைகளை திருப்பி செய்வோமையானால் நாம் காட்டு மிராண்டிகளாக மாறிவிடுவோம். மனிதர்களை மனிதர்களாய் மதித்து மானுடம் போற்றுவோம். ஜெய்ஹிந்த்.